மகாராஜா, அன்னத்தை ஏன் இப்படி உற்று பார்க்கிறீர்கள்? எனக்கு தினமும் ஒரு தட்டில் ஒரு கவளம்தான். இன்று அந்த ஒரு கவளமாவது சாப்பிட முடியுமா என்று பார்க்கிறேன். துரியோதன மகாராஜாவுக்கு சமைப்பதற்கென்றே பிங்கள நாட்டிலிருந்து வந்திருக்கும் அன்னக்காரனான். அமுதத்துக்கு இணையாக சமைப்பவன் என்பது எனக்குள்ள புகழ். அன்னக்காரரே, உமது சமையலில் திருப்தி இல்லாது அதை நான் பார்க்கவில்லை. அதில் ஏதாவது தூசி இருக்கிறதா என்று பார்த்தேன். துரியோதன மகாராஜா சாப்பாட்டிலே தூசி விடுவோமா? அரிசியில் இருக்கும் கல்லை ஒரு பின் ஒருவராக 5 பேர் ஆராய்ந்து எடுத்த பின் உலையில் போடுகிறோம். காய்கறி கீரைகளை கவனமாக பார்த்து கொள்ள மேலும் 5 பேர் உள்ளனர். எத்தனை பேர் இருந்தென்ன? என் சோற்றில் தினமும் மண் விழுகிறதே. இன்று மிகவும் கவனமாக சமைத்துள்ளோம். என்றும் போல் இன்று கல் மண் எதுவும் காணப்படாது. சாப்பிடுங்கள் மகாராஜா. கோமுகி, வெட்டுவதற்கு பட்ட மரங்களே கிடையாது. இன்றும் வெறுங்கையுடன் தான் வந்திருக்கிறேன். நம் வீட்டில் உலை வைத்து 2 நாட்களுக்கு மேல் ஆகிறது. இன்றைக்கு நம் வீட்டில் உலை கொதித்து சோறு வடித்துள்ளேன். கோமுகி, அரிசிக்கு என்ன செய்தாய்? நீங்கள் 4 நாட்கள் பட்டினியாக கிடப்பதை காண முடியாது. அந்த பாவத்தை செய்தேன். பாவமா? ஆமாம். எறும்பு புற்றுக்களில் எறும்பு சேகரித்திருக்கும் நெல்மணிகளை தோண்டி எடுப்பது பாவம் இல்லையா? பாவம்தான். எறும்பு புற்றுகளை தேடி தோண்டினேன். எறும்பு புற்றுகளில் எறும்புகள் சேகரித்திருந்த நெல்மணிகளில் இருந்த அரிசியை எடுத்து சோறு சமைத்துள்ளேன். உட்காருங்கள், இலை போடுகிறேன். கோமுகி, எல்லா சோற்றையும் எனக்கே வைத்து விட்டாய். உனக்கு சோறு? நீங்கள் சாப்பிடும் பொழுது நான் சாப்பிடுவதாக நினைப்பேன். பசி தீர்ந்து நீங்கள் ஏப்பம் விடும் பொழுது எனக்கு ஏப்பம் வரும். நீங்கள் தான் வேலைக்கு போக வேண்டியவர். நீங்கள் சாப்பிடுங்கள். கோமுகி, தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு என்று சொல்வார்கள். ஆனால் உன்னை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்கு வாயும் வயிறு ஒன்று என்று சொல்லுகிறாய். நீ பசியோடு இருக்க நான் மட்டும் உணவு உண்ண முடியுமா? பாதையை எடுத்துக்கொள். வேண்டுமானால் நீங்கள் சாப்பிட்டு மிச்சத்தை வையுங்கள், நான் சாப்பிடுகிறேன். மீதத்தை நீ சாப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறாய், அப்படித்தானே? நான் அடித்த மான் ஒன்று இந்த பக்கம் தப்பி ஓடி வந்து விட்டது. நீங்கள் பார்த்தீர்களா? நான் காட்டில் பார்த்தேன். பாவம், ஒரு மான் அம்புக்காயத்துடன் போனது. அப்படியா? நீ சென்று உடனே அந்த மானை எடுத்து வா. சாப்பிட்டு விட்டு போகிறேன். இந்த நாட்டை ஆளும் மன்னன் நான் துரியோதனன் சொல்லுகிறேன். உனக்கு சாப்பாடு பெரிதா?
பட்டினி. ஒரு கவளம் தான் சாப்பிட்டார். அடுத்த கவளம் எடுப்பதற்குள் சாப்பாட்டில் மண்ணை போட்டு விட்டாயே. தெய்வமே, நீ இருப்பது உண்மையானால் இந்த மகாராஜன் சாப்பாட்டில் ஒரு கவளம் உண்ட பின் அடுத்த கவளம் எடுப்பதற்குள் அவன் தட்டில் இருக்கும் சாப்பாடு மண்ணாக வேண்டும். ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இறைவனின் சன்னிதானத்தில் இந்த ஏழையின் குரல் கேட்டே தீரும். நான் பத்தினி என்பது உண்மையானால் என் சாபம் பழிக்கட்டும். பத்தினியாம் சாபமாம் பார்க்கலாம். மகாராஜா, உணவில் கல் மண் எதுவும் இல்லை, பின்பையே தள்ளி வைக்கிறீர்கள். ஒரு தட்டில் ஒரு கவளம் தான். தினமும் நடப்பதுதானே, தெரியாதது போல் கேட்கிறாயே. தெரியும், அதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள. காரணம் காரணம் துரியோதனன் எச்சில் சாப்பிட மாட்டான். அது தன் எச்சிலாக இருந்தாலும் சாப்பிட மாட்டான். ஒரு தட்டில் ஒரு கவளம் உண்ட பின்பு அது எச்சில் தானே, அதனால் தான் இந்த தட்டை தள்ளி வைத்து விட்டேன். அண்ணம், வாயை மூடிக்கொண்டு அடுத்த தட்டை எடுத்து வை. வாய் திறந்தால் எச்சில் தெறிக்கப் போகிறது. அப்புறம் அந்த தட்டில் மகாராஜா ஒரு கவளம் கூட சாப்பிட மாட்டார். அது ஒருவர் உண்ட எச்சில் சோறு. அதையே நீங்கள் சாப்பிட வேண்டும். மகாராணி, எச்சிலாக இருந்தாலும் இது மகாராஜா எச்சில். இதை சாப்பிட நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மகாராஜா என்றால் என்ன? அவரும் மனிதர் தானே. ஒரு மனிதன் எச்சிலை இன்னொரு மனிதன் சாப்பிடுவதா? சாப்பிடுவதற்கு எச்சிலாவது கிடைக்கிறது. அது சரி. நாடாளும் மன்னரே இப்படி ஊதாரியாக இருந்தால் நாட்டு மக்களுக்கு எங்கே ஒழுங்காக உணவு கிடைக்கப் போகிறது? பானுமதி, மகாராணியே மகாராஜாவை குறை சொல்வது மிக பிரமாதம். பானுமதி, நில். நீங்கள் செய்வது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? ஒரு தட்டில் ஒரு கவளத்திற்கு மேல் சாப்பிடுவதில்லையே. துரியோதனன் எச்சில் சாப்பிடாதவன். என் எச்சிலாக இருந்தாலும் எச்சில் எச்சில் தான். எச்சில் சாப்பிடாதவர்களே இல்லை, என்னை தவிர. உங்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். உலகில் எல்லோரும் எச்சில் சாப்பிட்டவர்கள் தான். எப்படி சொல்லுகிறாய்? தாய்ப்பால் குடிக்காத மனிதன் யார்? தாய்ப்பால் ஒரு வகையில் தாயின் எச்சில் தானே. தாய்ப்பாலை கூட விடுங்கள். பெற்றவள் பிள்ளையை முத்தமிட்டு கொஞ்சும் பொழுது அவள் வாயெச்சில் படாத பிள்ளை ஏது? முத்தம் எச்சில் என்றால் மகாராணியின் எச்சிலை இந்த மகாராஜா நிறையவே சுவைத்திருக்கிறார். நான் தள்ளும் எச்சில் சோற்று எச்சில். எந்த நிலையிலும் எச்சிலை அது என் எச்சிலாக இருந்தாலும் தொடேன். உங்களுக்கு இது பெருமை அல்ல, சிறுமை.
உங்கள் மக்களை எச்சில் உண்ணவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். பானுமதி, என் மக்கள் எச்சில் சாப்பிடுவதற்காக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். நான் என்ன வேண்டும் என்றா செய்கிறேன்? எப்படி சொல்வேன்? ஒரு ஏழையின் சோற்றில் மண்ணை போட்டேன், அதனால் அடைந்த சாபம் என்று நான் எப்படி சொல்வேன்? அப்படி சொன்னால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? வேண்டாம் வேண்டாம். இந்த துரியோதனன் ஏழையின் சோற்றில் மண் போட்டவன் என்பதை விட எச்சில் சாப்பிடாதவன் என்ற போலி கர்வம் பரவாயில்லை, போலி கர்வம் பரவாயில்லை. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. வாருங்கள் பிருகு முனிவரே, வாருங்கள். தங்களின் வருகையால் இந்த துரியோதனனின் அரண்மனையே புனிதமடைகிறது. வாருங்கள். புனிதம் மட்டுமல்ல துரியோதனா, அதி பராக்கிரமமும் உனக்கு வரப்போகிறது. இதோ உனக்காக ஒரு பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன். இது அமுதத்தை விட அருமை மிகுந்தது. பிரசாதமா? எந்த பூஜை பிரசாதம்? துரியோதனா, உனக்காக இந்த பிருகு முனிவன் செய்த பூஜை. அந்த பூஜா பலனாக சகோர பறவைகள் கதிர்மணிகளை கொண்டு வந்து தாமரை இலையிலே போட்டன. அந்த தாமரை இலையிலே இருந்த பனித்துளிகள் உலை நீராக சூரிய கதிர்கள் அடுப்பறிக்க தாமரை இலையிலே தயாரான பிரசாதம் இது. இதை சாப்பிடுகிறவர் அதி பராக்கிரமத்தை பெறுவார். இந்த பிரசாதமும் ஒரு கவலத்துக்கு பின் மண்ணாகி விடுமா? பிருகு முனிவர் பூஜையில் தயாரானது. நம் சாபம் பலிக்காது இருக்கலாம். என்ன தயங்குகிறாய்? பிரசாதத்தை சாப்பிடு. பிரசாதம் உனக்கு பெரும் பலத்தை தரும். மிச்சம் வைக்காமல் அத்தனையும் சாப்பிட்டு விடு. பிரசாதத்தில் மண். மண்ணா? மண் அது உன் கண்ணில் தான் இருக்கிறது. இந்த பிரசாதத்தில் இல்லை, இருக்கவும் முடியாது. பிரசாதத்திற்காக நெல்மணிகளை கொண்டு வந்தது சகோர பறவைகள். அவை பூமியில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் குடிக்காது. வானத்திலே இருந்து பொழியும் மழை நீரை வானத்திலேயே பறந்து சென்று அருந்தும் பண்புடையது. அந்த தூய்மையான உணவு பழக்கம் உள்ளது அந்த பறவைகள். சகோர பறவைகள் நெல் மணிகளை தரையிலே இருந்து பொறுக்குவது இல்லை. தலை கவிழ்ந்திருக்கின்ற கதிர்களிலே இருந்து சரியான நெல்லை தேர்ந்தெடுத்து தம் அலகுகளாலேயே அரிசிகளாக்கி தாமரை இலையிலே சேர்த்தன. அப்படி இருக்கும் போது இந்த பிரசாதத்தில் எப்படி மண் வரும்? மன்னித்து விடுங்கள், என்னால் ஒரு கவலத்திற்கு மேல் சாப்பிட முடியாது. அதுதான் அப்படி சமாளித்தேன். துரியோதனா, இந்த பிரசாதம் முழுவதையும் சாப்பிட வேண்டும். அப்போதுதான் முழு பலமும் கிடைக்கும். அரைகுறை என்றால் சக்தியும் அரைகுறைதான். பிருகு முனிவரே, நமஸ்கரிக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். பானுமதி, பிருகு முனிவரின் பூஜா பலன் இந்த பிரசாதத்தை உண்டால் கிடைக்கும். ஒரு கவலம் நான் உண்டு விட்டேன், மீதியை நீ சாப்பிடு. உங்கள் எச்சிலை நான் சாப்பிட மாட்டேன். பானுமதி, பதியின் எச்சிலை சாப்பிடுவதுதானே பத்தினி பெண்களின் பண்பு. இவர் தன் எச்சிலையே சாப்பிடாதவர். இவர் எச்சிலை நான் எவ்வாறு சாப்பிடுவது? பதி ஒழுங்கானவர் என்றால் பத்தினியும் ஒழுங்காக இருப்பாள். கர்ணா, வருக. உன் வரவு நல்வரவாகுக. போற்றுதலுக்குரிய பிருகு முனிவரே, வணங்குகிறேன். என்ன உங்களுக்கு இடைஞ்சலாக வந்திருக்கிறேனோ? இல்லை இல்லை, எனக்கு துணையாக வந்திருக்கிறாய். கர்ணா, பிருகு முனிவர் இந்த பிரசாதத்தை பூஜை செய்து கொண்டு வந்திருக்கிறார். நான் ஒரு கவலத்தை சாப்பிட்டு விட்டேன். அடுத்த கவலத்தை உன்னால் சாப்பிட முடியாது. ஏனென்றால் அது எச்சில். பானுமதியை சாப்பிட சொன்னால் அவள் என் எச்சிலை சாப்பிட மாட்டாளாம். அப்படியா? துரியோதனா, உன் எச்சிலை நான் சாப்பிடுகிறேன். கர்ணா, என்ன இது அபச்சாரம்? அவர் எச்சிலை அவரே சாப்பிட மாட்டார், அந்த எச்சிலை நீங்கள் சாப்பிடுவதா? பானுமதி, துரியோதனன் என் உயிர் தோழன். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த ராஜ விளையாட்டு போட்டியிலே கலந்து கொள்வதற்காக நானும் போனேன்.
அங்கு அர்ஜுனனை அவமதித்தான். அரசகுமாரர்கள் கலந்து கொள்ளும் போட்டியிலே கேவலம் ஒரு தேரோட்டி மகன் கர்ணன் கலந்து கொள்ளக்கூடாது என்றான். நான் அவமானத்தால் தலைகுனிந்தேன். அப்பொழுது என்னை தலைநிமிரச் செய்தவன் இந்த துரியோதனன். அவனுக்கு சொந்தமான அங்க நாட்டுக்கு என்னை அரசனாக்கி முடிசூட்டி, அர்ஜுனா, இப்போது கர்ணனும் உன்னை போலவே ஒரு ராஜகுமாரன் என்றான். அப்படி என் மானத்தை காத்த என் உயிர் தோழின் எச்சிலை நான் சாப்பிடக்கூடாதா? அன்று உங்களை அரசனாக்கியது ஒரு பிரதிபலன் கருதி. பாண்டவர்களுக்கு எதிராக தன் பலத்தை உயர்த்துவதற்காக செய்த உபாயம் அது. அது வேண்டுமானால் நீ சொல்லுகிற மாதிரி பிரதிபலனாகவோ உபாயமாகவோ இருக்கலாம். ஆனால் அன்றொரு நாள் நீயும் நானும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தோம். அப்போது நான் ஆட்டத்திலே லைத்திருந்தேன். அந்த நேரத்திலே துரியோதனன் அங்கு வர அவனை பார்த்ததும் நீ எழுந்திருக்க முயற்சி செய்தாய். அவன் வருவதை கவனிக்காத நான் உன்னை ஆட்டத்திலே உட்கார வைப்பதற்காக பிடித்து இழுத்தேன். அப்பொழுது கை தவறி மேகலின் மீது பட்டு அது அருந்து விழ முத்துக்கள் சிதறின. சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை. அந்த நிலையிலும் துரியோதனன் சிறிதும் பதட்டப்படாமல் முத்துக்களை பார்த்து எடுக்கவோ கோர்க்கவோ என்றானே. அப்படிப்பட்ட இந்த உயிர் நண்பனை எச்சிலை சாப்பிட எனக்கு என்னம்மா ஆட்சேபனை இருக்க முடியும்? நல்ல நாகரிகம் கொண்டவர்கள் நண்பருக்காக நஞ்சை கூட சாப்பிடுவார்கள், நண்பனுக்காக நரகத்திற்கு கூட செல்வார்கள் என்பது கர்ணா உன்னை பொறுத்தவரையில் உண்மையாகிறதப்பா. முடிப்புங்கவரே, இது புகழுக்காக அல்ல, நட்புக்காக செய்கிறேன். துரியோதனா, உன் எச்சலை நான் சாப்பிடுகிறேன். கர்ணா, இந்த பிரசாதத்தின் முழு பலனும் உனக்கு கிடைக்கட்டும். இப்பொழுதை விட இன்னும் வெகு பராக்கிரமசாலியாக நீ மாறுவாய். சூரிய கதிர்களால் சமைக்கப்பட்ட பிரசாதம் சூரிய புத்திரனான உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. கர்ணா, பல்லாண்டு வாழ்க என பாடி புகழ்வதிலே சொல்லாத இன்பச் சுவை கண்டே. வாழ்க வல்லமையுடன் வாழ்க. என்னை முத்தமிட்டது போதும், குழந்தையை முத்தமிடுங்கள். லக்குமனையை நீங்கள் முத்தமிட்டதே இல்லை. என்னை மன்னித்து விடுமானு, இந்த குழந்தையை பார்ப்பதற்கே எனக்கு பிடிக்கவில்லை. நாம் தவமிருந்து பெற்ற பிள்ளை. ராமர் தம்பி லக்குமணர் பிறந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறாள். அதனால்தான் இவளுக்கு லக்குமனை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பிறந்தது லக்குமணன் நட்சத்திரத்தில் தான். ஆனால் அவனை போன்று ஆண்மகனாக பிறக்கவில்லையே, அதுதான் எனக்கு மனக்கவலை. பெண் பிறந்தால் கல்யாணத்தில் வரதட்சணை என்றெல்லாம் தர வேண்டும் என்று ஏழைகள் வருந்தலாம், நாடாளும் மன்னர் வருந்தலாமோ? இந்த நாடாளும் மன்னன் வருந்துவது திருமண கஷ்டத்தை பற்றியல்ல. என் நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் இல்லையே. நான் ஆளும் அரசையும் ஆளப்போகும் அரசையும் ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே. எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆளே இல்லையே. எத்தனையோ பெண்கள் நாடாண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட அல்லி என்ற பெண் அரசியாகி இருக்கிறாள். அந்த அர்ஜுனன் மனைவியை சொல்லுகிறாயா? இந்த துரியோதனன் பேரரசிலே பெட்டை கோழிகள் கூவுவதை நான் விரும்பவில்லை. இந்த பொட்டையின் முகத்திலே விழிக்கவும் எனக்கு பிடிக்கவில்லை. என்ன வழக்கத்திற்கு மாறாக இன்று பல காய்கறிகள்? மகாராஜா, இன்று சற்று விசேஷமாக சமைத்துள்ளோம். எனக்கு கூட பசி சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. என்ன பாடு இது? ஒரு தட்டில் ஒரு கவளம், அதை கூட சாப்பிட விடாமல் இந்த குழந்தையை கூட்டி வந்து விட்டாயே. நான் என்ன செய்வது? அப்பா சாப்பிடும் போது நானும் சாப்பிடுவேன் என்று அடம் பிடிக்கிறாள். அதான் அழைத்து வந்தேன். நான் சாப்பிட்ட பிறகு சாப்பிடட்டும். சோறு மண்ணாகவில்லை. குழந்தை கைப்பட்டதாலா?
அப்பா, நீ என்ன கூட்டல, நான் உன்னை கூட்டுறேன். அமுதம், அமுதம், என் சாபம் நீங்கிவிட்டது. என் சாபத்தை நீக்க வந்த தெய்வ குழந்தை என் லக்குமணை, என் லக்குமணை. சாபமா? என்ன சொல்கிறீர்கள்? ஒரு ஏழையின் சோற்றில் மண்ணை போட்டேன். அதனால்தான் என் தட்டில் ஒரு கவளம் உண்ட பிறகு அடுத்த கவளத்திற்கு என் உணவு மண்ணாகி போய்விடும். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சாபத்தை மறைக்கத்தான் நான் எச்சில் உண்பதில்லை என்று நாடகமாடினேன். ஆனால் இன்று என் குழந்தை இலக்குவனை கைப்பட்டு துளாவி சாப்பிட்ட எச்சில் எனக்கு அமுதமாயிற்று. என் சோறு மண்ணாகவில்லை, என் சோறு மண்ணாகவில்லை. மகளே, உன் கையால் எனக்கு இன்னொரு கவளம் சோறு தருகிறாயா? மகாராஜா சாபத்தை நீக்கி இலக்குமணை. இவள் வெறும் இலக்குமணை அல்ல, இளவரசி இலக்குமணை. ஆம், இளவரசி இலக்குமணை. இளவரசி இலக்குமணை. இளவரசி இலக்குமணை.